இன்று நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுடைய கோரிக்கையை 6 கோரிக்கையில இருந்து நாங்கள் ஒரு கோரிக்கைக்கு வந்ததை கூட அரசு அதிகாரிகள் ஏற்க மறுத்து விட்டார்கள். அதுதான் உண்மை. இன்று மாலை வரைக்கும் கூட நேரம் இருக்குது. அமைச்சர் அவர்கள் இந்த மாலை 6 மணி 7 மணி 8 மணி ஆனாலும் சரி அழைத்து பேச தயாரா இருந்தால் நாங்கள் தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நிறுத்தம் நடத்துவது என்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அரசு தள்ளி கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலை. எங்களுடைய இந்த பிரச்சனை இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது அதாவது நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கையும் தொடுத்திருக்குது. ஒருத்தர் போய் தொடுத்திருக்காங்க இதுக்கு ஸ்டே கேட்டு. ஆனால் அந்த மாண்புமிகு நீதி அரசர்கள் நாளைக்கு இந்த வழக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்றைய தேதியில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வந்தது. அரசு மேல்முறையீடு செய்தது இந்த டிஏ நிலுவைத் தொகைக்காக. அந்த வழக்கை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிற வழிய அதுக்கு ஸ்டே கொடுக்கல, அதை அட்மிட் பண்ணல. ஆக இன்று வரைக்கும் உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு நிலை கரண்ட்ல இருக்கு. அதை அரசு ஏற்று உடனடியாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய அகவலைப்படியை உடனே வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசுக்கு இன்னும் டைம் ஒரு 10 மணி நேரம் இருக்கு. இன்னும் 4-5 மணி நேரத்தில் அமைச்சர் அவர்கள் இதுக்கான முடிவை எடுத்து எங்களை அழைத்தால் பேச்சுவார்த்தைக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை என்றால் நாங்களே நினைத்தாலும் தொழிலாளர்கள் வாகனத்தை நிறுத்துவதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வண்டி ஓடாதுன்றத எங்களுடைய நிலைமை. பேருந்துகள் அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்படும், அதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா தொழிலாளர்கள் கரண்ட்ல இருக்கிற தொழிலாளிக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகைக்காக அவர்கள் போராடுறாங்க. இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது 100% பேருந்துகள் இயக்கப்படாது என்பது நிச்சயம். அரசு ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நடத்தணும்னு சொல்லி, அது அவங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய முடிவா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் வாகன இயக்கத்துக்கு தயாரா இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் இன்னைக்கு ஒவ்வொரு தொழிலாளியும் பாதிக்கப்படாத கட்சி இங்க பாருங்க, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனுக்காக. இன்னைக்கு எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். ஆக அவர்களுக்கு இதுல பங்களிப்பு இருக்குது என்பதனால அவர்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கண்டிப்பா கலந்துக்குவாங்கன்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதாவது ஏற்கனவே நீ இர்ரெகுலர், நீ வேலைக்கு வரலன்னு வேலை மறுக்கப்பட்ட தொழிலாளிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் உடனே வாங்க உங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துடலான்னு சொல்லி கூட்டு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆள் எடுப்பதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஆகவே நாங்கள் எடுக்காமல் இருக்கிறோம்னு 2 வருஷமா காலி பணியிடத்தை அப்படியே வைத்திருக்கிறவர்கள் 2 மணி நேரத்தில் ஆள் எடுக்கிறாங்க, 3 மணி நேரத்தில் ஆள் எடுக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஆள் எடுக்கக்கூடியவர்களை மற்றவர்களை பயன்படுத்தி ஸ்கெலிட்டனாக சர்வீஸை ஓட்ட எப்போதும் போல இப்போதும் அவர்கள் முயற்சிக்க கூடும். ஆனால் மிக பெரும்பாலான வாகனங்கள் நின்று போகும். இந்த ஸ்கெலிட்டன் வண்டி மூலமாக ஜனங்க பிரச்சனையோ போக்குவரத்து பிரச்சனையோ தீராது, மாறாக அது பிரச்சனையை தீவிரப்படுத்தும். ரோட்ல ஓட்ட வேண்டிய வண்டியை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ள ஓட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இது ஏற்கனவே நாம பார்த்ததுதான். ஆகவே இது போன்ற தருணங்களில் 2 பேர் இருந்தால் ஒரு வண்டி எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் படம் காட்டலாம். அப்படி படங்காட்டல் நடக்குமே தவிர உண்மையில் பயணங்கள் என்பது நடக்காது. அப்படியே பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அந்த பேருந்துகளை புறக்கணிப்பார்கள் என்பதையும் நாம் பழைய போராட்டங்களில் பார்த்திருக்கிறோம். ஓடுகிற 1-2 பஸ்ஸிலும் அப்படிதான் நடக்கும். ஆகவே அதுதான் எங்களுடைய கருத்து. போராட்டம் திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும். போராட்டம் நடக்காமல் இருப்பது அரசின் கையில் இருக்கிறது. பேச்சுவார்த்தை தோல்வி இல்ல, ஒத்தி வைக்கப்பட்டு 6 மணிக்குள்ள முடிவு சொல்றதா சொல்றாங்க. அடுத்த தேதி கூட நாங்க பிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டோம். அமைச்சர் இன்று மாலை அழைத்து பேசினால் கூட இதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படும். எல்லாமே இப்போது அரசின் கையில் இருக்கிறது. ஆக்சிலரேட்டர், பிரேக் எல்லாமே அரசின் கையில் இருக்கிறது. ஓட்டுவதும் ஓட்டாதிருப்பதும் அவர்கள் முயற்சி பண்ணட்டும்.
அது நாங்கள் எங்கள் சைக்கிள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். நன்றி நன்றி நன்றி.